குட் மார்னிங் யூனிவர்ஸ், குட் மார்னிங் யூனிவர்ஸ், குட் மார்னிங் யூனிவர்ஸ். நான் உங்கள் டாரட் ரீடர் அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஏஸ் ஆஃப் சாரி ரெண்டு பேர் இணைவு இது வந்திருக்கு. ஓகே, நேற்று சொன்ன மாதிரி மாஸ்குலினுக்காக இப்போ எடுக்க போகிறோம். ஆண்களுக்கு வரக்கூடிய பெண் ஸ்பௌஸோட குணாதிசயங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு மேபி நான் நிறையா கொஸ்டின்ஸ் விட்டுருக்கலாம், நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன, எங்கள் ஃப்யூச்சர் போஸ் இப்படி வருமானு நான் நினைக்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. நான் இன்னொரு ப்ரெடிக்ஷனில் நான் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா சஃபில் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது, ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கோங்க. பர்சனலாக பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இது ஒரு 10% தான். ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, ஸோ ஆண்களே உங்களுக்குரிய பெண் துணைவியார் எப்படி வருவாங்க, ஃபியூச்சர் ஸ்பௌஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் 5 ரூபி காயின், 1 ரூபி காயின், 10 ரூபி காயின் வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 5 ரூபி காயின்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். அப்பா, ஒரு பெரிய ப்ளஸ் இதில் என்ன தெரியுமாங்க, ரொம்ப மூடியான டைப் அவங்க. அதே சமயம் வந்து சண்டை போட மாட்டாங்க. அதே சமயம் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஏதோ இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு ரிசர்வ்டு, ஒரு எல்லாத்துலேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. அதே சமயம் 4 பேர் நம்மளை தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு, ஆல்சோ மைனஸ் பாயிண்ட்டு. ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, அது நல்லா தெரியுது. ஸோ வேலைக்கு போகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம இப்படி கேட்கலாம், சரி இதெல்லாம் இருக்காங்க ஓகே, ஆனால் உங்களை எல்லா நிலையிலையும் அவங்க லவ் பண்ணுவாங்களா அப்படின்னா ஓகே, அவங்க வந்து ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வருவாங்க. கோர்ட்ஷிப் லீகலாக வந்திருக்கு. ஸோ எல்லா நிலைகளிலையும் உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு ரைட் சாய்ஸ் உமனாக கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஸோ ஒரு பாரம்பரியமாக இல்லை வெஸ்டர்னா இல்லை என்ன சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக வெஜிடேரியனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான்வெஜ் வரல அப்படின்னாலே ஒரு சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் தாட்ஸ் எல்லாம் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பலமான, எப்படி சொல்கிறது, அதான் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் அதில் ஹெல்ப்பாக இருப்பாங்க. அதுக்காக எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க முழுக்க வந்து அவங்க ஒரு யோகி மாதிரி இருப்பாங்க. அதே சமயம் வந்து மேரேஜில் இருக்கிறாங்க. இது சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்குறது வந்து கம்மி பண்ணிப்பாங்க. மேரேஜை வந்து ஒரு ஹைலைட்டடான விஷயம், ஒரு பொறுப்பான விஷயம் அப்படிங்கிறது. அதே சமயம் அவங்க ஒரு பணக்கார வீட்டு பெண்மணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நீங்கள் உங்களோட அன்புக்கு ரொம்ப டிசர்வான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். லவ்வர் பாருங்கள், லவ்வர் கார்டு வந்திருக்கு. பாவர்ட்டி வந்து உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இன்னொன்று இப்படி கூட எடுத்துக்கலாம், காதல் விஷயத்தில் கொஞ்சம் கஞ்சத்தனம், இல்லைன்னா அந்த காதல் விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கஞ்சத்தனம், இல்லைன்னா அதை பற்றின சிந்தனையே இல்லாதவங்களாகவும் இருக்கலாம். பட் ஓகே, உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க.
சூப்பராக இருப்பாங்க. உங்களுக்கு மாரல் சப்போர்ட் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து நிறையா கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் வேலையை அவங்களே எடுத்து செஞ்சு உங்களுக்கான ஹோப்பை நல்லா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. உங்களை ஒரு ராஜா மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு மனைவி வந்து ஒரு புருஷனை ராஜாவாக ஆக்குறாங்களோ அவங்க ராணி மாதிரி இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா. பாருங்கள், கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் அவங்க வந்து உங்களை ராஜாவாக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ப்ரெடிக்ஷன் சூப்பராக வந்திருக்கு. அவங்க டேஸ்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி அவங்க எப்போவுமே ஒரு பெரியவங்க அன்பாக இருப்பாங்க. பெரியவங்க அன்புன்னா ஒரு சின்ன அந்த ஏஜுக்குரிய மெச்சூர்டு இல்லாமல் ஒரு இன்னசென்ட் லவ் கிடையாது. பக்குவப்படுத்தப்பட்ட காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட காதலை உங்களுக்கு அவங்க எப்போவுமே கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்களோட எதிர்காலம் ரொம்ப வளமாக இருக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட திருப்பி கிங் ஆஃப் ஸ்வார்டு தான் வருது. அப்படின்னா ஒரு ராஜகுமாரனை அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ராஜா ராணி எப்படி ஒரு நாட்டை ஆளும்போது இருப்பாங்க, அதிக உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, அதிக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, எடுத்ததுக்கெலாம் சண்டை போட மாட்டாங்க, ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பாதுகாப்பாங்க. அது மாதிரி ஒரு நல்ல துணைவியார் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட லைஃப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் பர்சனலாக ரீடிங் வேணும்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப் வீடியோ காலில் அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்சனலாக உங்களோட இதை பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு 10% தான் இருந்தாலும் அதை ஹாப்பியாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது. நீங்கள் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபையோடு இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். செகண்டு பார்த்திங்கன்னா இந்த 1 ரூபி காயின். இது அடுத்தவங்களோட ஃப்யூச்சர் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த கார்டை ஏன் நான் அப்படி மாற்றி மாற்றி வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓவராக சஃபில் பண்ணுறதுனால இந்த கார்டு அப்படி மாறிக்குதானோ எனக்கு தெரியல. ஓகே, இப்போது இந்த கார்டை ரிவீல் பண்ணலாம். சூப்பருங்க. உங்களுக்குமே ஒரு நல்லபடியான ஒரு ஃப்யூச்சர் ஸ்பவுஸ். சுயநலமாக ஃபஸ்ட்டு சிந்திக்க மாட்டாங்க. எனக்கு என்னோடது அப்படிங்கிற விஷயம், அதை தீர்மானிக்கிற விஷயம், நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இருக்காது. இன்னொன்று வந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து விட்டு கொடுக்கலாமா, இல்லை அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறத ரொம்ப அமைதியான முறையில் ட்ரை பண்ணுவாங்க. எப்போவுமே உட்காந்து பேசுகிறது வந்து ஒரு நல்ல கன்க்ளூஷனை தரும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப வெரி பெஸ்ட். மனசு நோகாமல் நடந்துப்பாங்க. நல்ல வளமையான எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க. உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிற பிரார்த்தனைகள் நிறையா எடுத்துப்பாங்க. அவங்களோட டேஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஓகே, டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன். அதே சமயம் வந்து நிறையா ஃபுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாளைக்கு இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ரிப்ரேஷனோடு இருப்பாங்க. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கங்க. அதே சமயம் வந்து இந்த உலகப்பற்றுதல் அப்படிங்கிறதுல ரொம்ப கம்மியான விஷயமா இருக்கும். 4 இடம் போகிறது வர்றது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பற்றுதல்லாம் கம்மியாக இருக்கும். உங்களோட நல்லா ஒத்த நிலமையில் இருப்பாங்க. ஸோ வீடை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாங்க. வீட்டில் இருக்கிறதுலே பொறுமைசாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க. அவங்க வர்றதுனால உங்களோட கஷ்டங்கள் இருக்காது. இது ஒரு ப்ரெடிக்ட் எப்படின்னா, உங்களோட கஷ்ட காலத்தில் அவங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படின்றதுக்கெலாம் ரொம்ப கடுமையானவங்க கிடையாது. அவங்க வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன் திருப்பி சொல்லுது. ஸோ சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. செகண்டாக சூஸ் பண்ணவங்களும். இன்னும் கீப்பர் கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே வளமான ஒருத்தவங்க, இந்த ஃபால்ஸ் பர்சன் ஒருத்தவங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போவே ப்ரெடிக்ஷனை முடிச்சுக்கலான்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டு நம்ம போகலாம்.
ஓகே, என் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கிருஷ்ணகீர்த்தி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண யூனிவர்ஸ் அலோவ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன். ஸோ யூனிவர்ஸோட நம்பிக்கையும் வீண் பண்ணாமல் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து நான் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போது 10 ரூபி காயின் எடுத்தீங்க இல்லையா, அவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் இது. 10 ரூபி கார்டு எடுத்தவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் இது. உங்கள் ஃப்யூச்சர் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்யூச்சர் மனைவி கடுமையான உழைப்பாளிங்க, கடுமையான உழைப்பாளி. தன்னோட உழைப்பில் வந்த பணத்தை எப்படி வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுலையும் சில பேர் கடுமையாக உழைக்கிறோம், நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நல்லா செலவு பண்ணுவாங்க, நல்லா ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, நல்ல தெய்வ நம்பிக்கை. சொல்லணுன்னா பெண் தெய்வத்தின் மேலே அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க, நல்லா செலவழிப்பாங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சம்பாதிக்கிறதில்ல. இட்ஸ் ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, என்ஜாய்மெண்ட்டுக்கு நல்லா செலவு பண்ணுவாங்க. ட்ரிப்பெல்லாம் ரொம்ப விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. உலகத்தோடு நிறைய ஒற்றி போகக்கூடிய ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. கமிட்மெண்ட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயம் வந்து யாருக்கும் வந்து எந்த கெடுதலும் தீங்கு இல்லாத ஒரு நிலமையில் இருக்காங்க. அது மாதிரி தான் அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. சரி, அவங்களோட டேஸ்ட் என்ன இப்போ பார்ப்போம். வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன் நினைக்கிறேன். ஏன்னா ஆமாம், நான் வெஜிடேரியன் தான் அவங்க. ஸோ ஓகே, ப்ரெடிக்ஷனை கொஞ்சம் முடிச்சுக்கலான்னு வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 கார்டு மட்டும் பார்ப்போம். ஸோ பணக்கார தன்மை உள்ளவங்க, காதல் உள்ளவங்க, எதுவும் புதிய முயற்சி விடாமுயற்சியோடு இருக்காங்க, வீட்டை ஒழுங்காக வச்சுக்கிறவங்க, அவங்களுக்கு வாழ்க்கை துணையை ரொம்ப அழகாக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வரப்போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு 100% உங்களோட ப்ரெடிக்ஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.